ஆயுர்வேதிக்கில் சந்தன் அப்படின்னு அழைக்கப்படுற சந்தனத்தை பற்றி தான் சந்தன ஃபேஸ் பேக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சாண்டில் ஃபேஸ் பேக் என்ன பண்ணுதுன்னா நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியேட்டராக செயல்படுது. ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி, ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணி, டேனையும் சன்னில் போகிறதுனால ஏற்படுற டேனையும் ரிமூவ் பண்ணுது. அப்புறம் டை யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல ஏற்படுற கருப்பு திட்டாக இருக்கும், சில பேருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், அந்த டேனையும் ரிமூவ் பண்ணுறது சாண்டில் தான். இப்போ சம்மரில் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைங்களுக்குலாம் வேர்க்கூறு வந்துருச்சுன்னா உடனே தண்ணியில் சாண்டில் பவுடரை மிக்ஸ் பண்ணி அது ஃபேஸ் ஃபுல்லாகவும் சரி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படுது. இது ஸ்கின்ல நிறைய பேருக்கு போஸ் இருக்கும், அந்த போஸில் இருக்கிற அதாவது துளை அப்படின்னு துளை இருக்கும் ஸ்கின்ல, அந்த துளையில இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு இந்த சாண்டில் ஃபேஸ் பேக் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஆன்டிசெப்டிக்காகவும் செயல்படுது. இப்போ ரெட் சாண்டில்வுட் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஹனி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, லெமன் ஜூஸ் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. இது வெயில்னால ஏற்படுற அந்த டேனிங்கை சரி பண்ணி கொடுக்கும், பிக்மெண்ட்டையும் சரி பண்ணி கொடுக்கும். நார்மல் சாண்டில் பவுடர் வீட்டில் இருக்கு, ஆனால் அது நல்ல சாண்டில் பவுடர் இருக்கும், நல்ல சாண்டில் பவுடராக இருக்கணும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நார்மல் சாண்டில் பவுடரில் ஹனி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் டர்மரிக் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் சாண்டில் பவுடரு, 2 to 3 pinches ஆஃப் டர்மரிக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் ஹனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பிக்மெண்ட் எந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக நீங்கள் இந்த சாண்டில் ஃபேஸ் பேக்கு போடும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்.